ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைப்பதால் நடக்கக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ் தான். அந்த விபரீதத்தை புரிந்து கொண்டால் நம்மை மாற்றிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் வாசலை திறக்கும் பொழுது இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இருவரை தவிர. ஷிர்க் செய்யாத எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது, ரெண்டே பேரை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அன்திரு ஹதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த இருவரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்கள் தங்களுக்குள் சமாதானமாகாதவரை. யார் அந்த இரண்டு பேர்? தங்களுக்குள் பகைக்காக, தங்களுடைய வெறுப்புக்காக ஒரு 3 நாளுக்கு மேல் தங்களுடைய உறவை முறித்தவர்கள். எதற்காகவா இருந்தாலும் சரி, அது என்ன காரணம் சொல்லப்பட்டாலும் சரி, காசு, பணம், குடும்ப சண்டை, என்னை ஏசினான், திட்டினான், அடித்தான், என்னை பற்றி புறம் பேசினான், என்னை பற்றி அவதூறு பரப்பினான், என் செல்வத்தை எடுத்து சென்றான், எதுவாக இருந்தாலும் சரி, 3 நாளுக்கு மேல் அவன் பகைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் மன்னிக்கும் பொழுது அல்லாஹ் கூறுவான், இந்த இருவரையும் நீ விட்டு விடுங்கள் மலக்குகளே, இவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகாத வரை அல்லாஹ் இவர்களை மன்னிக்க மாட்டான். அதே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யக்ஃபிரு யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். என்னங்க கேள்வி வரும்? நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? நான் ஏன் மன்னிக்கணும்? நான் ஏன் அவர்கிட்ட போய் பேசணும்? நான் ஏன் அவர்கிட்ட அப்படி நடந்து கொள்ளணும்? அவர் என்கிட்ட அப்படி நடந்து கொள்ளலையே. நான் ஏன் அவருக்கு நீதமா நடக்கணும்? அவர் என்கிட்ட நீதமா நடக்கலையே. ஆனா இந்த இஹ்சானை கடைபிடிப்பவர் என்ன சொல்லுவார்? என் ரப்பு என்னிடத்திலே நான் அவனுக்கு அநீதம் செய்தாலும், நான் அவனுக்கு பாவம் செய்தாலும், நான் அவன் கட்டளையை மீறினாலும் என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படித்தான் பிறர் எனக்கு பாவம் செய்யும் பொழுதும் அவரை நான் மன்னிக்க வேண்டும் என்று தான் விரும்புவேன். நான் ரப்பை துண்டித்து வாழ்ந்தால் அவன் என்னை நெருக்கமாக்கி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அப்படித்தான் பிறருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சில் மன் கதஅக், உன்னை வெட்டி வாழ்பவனை சேர்த்து வாழ். வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநீதம் செய்தவனை மன்னித்து விடு. சுப்ஹானல்லாஹ். இந்த அழகு, இந்த தீனுடைய அழகு, இந்த ஹதீஸுகளை பார்த்தால் கண்கள் கலங்கிவிடும். அவ்வளவு அழகான தீனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த தீன் என்பது இன்று வெறும் தொழுகையாக, ஜகாத்தாக, ஹஜ்ஜாக, ஃபிக்ஹுடைய மஸலாக்களாக மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கிறதே தவிர இந்த குணங்களாக கிடையாது. அதான் இந்த தீன் இன்னைக்கு அழகா தெரியல. அதான் இன்னைக்கு இந்த தீனை பின்பற்றுறது பலருக்கு சிரமமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது போல்தான் இறுதி காலம் வரும், இந்த தீனை பின்பற்றுவது நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பதை போல் அந்த காலம் இது. அவர்களுக்கு தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜி இது மட்டும்தான் தீன். இதுவெல்லாம் தீன் கிடையாது அவர்களுக்கு. அவங்களுடைய குணம் அது. அவன் எப்படி பிறந்து வளர்ந்தானோ அப்படித்தான் இருப்பான். ஆனா இஹ்சான், ஒரு முஸ்லிமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் பக்குவப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஃமினாகவே ஒருவன் மாற முடியாது. இதுக்கும் ஈமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும் நம்ம கேட்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் முஃமினாகவே மாற முடியாது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாகவே ஆகவே முடியாது, தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை. என்ன அழகான ஹதீஸ் தெரியுமா இது? சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான ஹதீஸ் தெரியுமா? எல்லா விஷயத்திலையும் நான் எப்படி என் மீது ஒருவன் கோபப்படக்கூடாது என்று விரும்புவேனோ அது போன்று நானும் அவன் மீது கோபப்படக்கூடாது. நான் எப்படி என்னை பற்றி பிறர் பேசக்கூடாது என்று விரும்புவேனோ அது போன்று நானும் பிறரை பற்றி பேசக்கூடாது. நான் எப்படி பிறரின் கண்ணியத்தை பாழாக்குவதை விரும்ப மாட்டேனோ அது போன்று நானும் பிறர் கண்ணியத்தை பாழாக்க கூடாது. இதை இஹ்சான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா ஹதீஸுகளும் இதை தெளிவுபடுத்துகிறது. இந்த உறவை நாம் சீராக்காமல் அல்லாஹ்வுடைய உறவு இடத்துல சீராகாது. அதை புரிஞ்சுக்கணும். தொழுது ஜகாத்து கொடுத்தா மட்டும் சொர்க்கம் போயிடலாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. இந்த உறவை சீராக்காம அல்லாஹ்விடத்தில் நெருங்கவே முடியாது. இதை சீராக்கிட்டா அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய உறவு சீர் அமையலனாலும் அல்லாஹ் பொறுத்துப்பான். உதாரணமா பாருங்களேன், ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணீர் எடுத்து கொடுத்த ஹதீஸ் நமக்கு தெரியும். இன்னொரு ரிவாயத் வருது புகாரிலே, சஹீஹ் புகாரில. ஒரு ஆண் தண்ணீர் எடுத்து கொடுத்ததா ஒரு நாய்க்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்பட்டது. நல்ல கவனிங்க இந்த ஹதீஸை. கிணற்றின் இஹ்சான்ங்கிறத நம்ம தேட முடியாது, எங்க இருக்குன்னு தேட முடியாது ஹதீஸுகள்ல.
ஒவ்வொரு ஹதீஸையும் ஆராய்ஞ்சு பார்க்கும் போது அந்த இஹ்சான் கொஞ்சம் தெளிவுபடும். அதை தூக்கிட்டா முடிஞ்சிடும். இஹ்சான்ங்கிறது அந்த செயல் அதை விட அழகாக்கி காட்ட முடியாது இல்ல. அது எல்லா ஹதீஸிலையும் புதஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அதை எடுக்கும் போதுதான் தெரியும் இவ்வளவு அழகான தீனா இதுன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு தாகம் ஏற்பட்டு கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணீர் குடிக்கிறார். மேலே ஏறி வரும் பொழுது ஒரு நாய் தாகத்தோட இருக்கக்கூடிய இலைத்தலைகளை சாப்பிட்டு இருக்கு. அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், லக்கத் பலக ஹாதல் கல்ப மினல் அதஷி மிஸ்லு அல்லதி கான பலக மின்னி. நான் எப்படி தாகத்தை அடைந்தேனோ அது போன்று இந்த நாயும் தாகத்தை அடைந்திருக்கிறது. அந்த உணர்கிறார், அந்த உணர்வை எனக்கு எப்படி ஒரு கஷ்டமோ அது போன்று அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு இந்த நேரத்தில், அதை உணர்றார். அந்த மறுபடியும் கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது சொன்னார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹ் இந்த செயலை செய்ததால் அந்த அடியானுக்கு நன்றி செலுத்தினான். யார் நன்றி செலுத்தியது? யார் நன்றி செலுத்தியது? அல்லாஹ். எதுக்கு உதவி செஞ்சதுக்காக? தனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவன் எப்படி உணர்ந்தானோ அது போன்று பிறர் கஷ்டத்தையும், ஒரு நாயுடைய கஷ்டத்தை அவன் உணர்ந்ததால் அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். அந்த கூலியாக என்ன அல்லாஹ் கொடுப்பான்? அல்லாஹு அலம். அந்த நன்றியுடைய கூலி என்ன நமக்கு தெரியாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதனால் அவனை அல்லாஹ் மன்னித்தான். நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எந்த உறவை மேம்படுத்துறதுக்காக செய்யறான்? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நாம் மேம்படுத்தணும்னா இந்த உறவு சரியாகணும். இப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய எம்மோடு பழகக்கூடிய இந்த மக்களுடைய உறவை நம்ம சீர்படுத்தாம அல்லாஹ்வுடைய உறவை சீரமைக்கிறதுங்க எல்லாம் நடக்காத காரியம் இந்த தீன்ல. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நாடாமல் ஒருவர் செய்தால், இந்த நோக்கம் இல்ல அவர்கிட்ட, அல்லாஹ்வுடைய உறவு சீரமைக்கணும்னு நோக்கம் இல்ல அவருக்கு, அப்படி ஒருவர் மக்களுடைய எந்த ஒரு கஷ்டத்தையும் உணராமல் ஒன்றை செய்கிறார் என்றால் அவருக்கு கூலி என்ன? அவருக்கு தேவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. அவன் ஏழையா பணக்காரனா, அவனுக்கு கஷ்டமா நஷ்டமா எதுவும் தெரியாது, அவர் கேட்டா கொடுப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் 3 பேரை அல்லாஹ் முதலாக விசாரிப்பான். அதில் ஒருவர் யார்? செல்வந்தர், நல்ல வசதி இருக்கும் அவருக்கு. அல்லாஹ் அவரை அழைத்து கேட்பான், அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை எப்படி செலவு செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுத்த, யாரெல்லாம் கேட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே பதிலை சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்லுகிறாய், உன்னை செலவு செய்யக்கூடியவர் கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தாய். என்ன அங்க அல்லாஹ் சொல்லல, பிறர் கஷ்டத்துல இருக்காங்கிறதுக்காக நீ உதவி செய்யல. நீ எதுக்காக உதவி செஞ்சிருக்க? அந்த உறவு உனக்கு தேவையில்லை. அந்த கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணுங்கிறது உனக்கு தேவை கிடையாது. அங்க உனக்கு தேவை நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், உன்னை புகழணும் மக்கள். இப்போ இந்த ஒரு அடிப்படை, அந்த கான்செப்ட் அதுல இல்லதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வதில்லை. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை மேலும் மேலும் ஹதீஸ்களின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான். மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை கேட்பான், அடியானே, ஆதமின் மகனே, நான் பசியோடு வந்தேனே, ஏன் எனக்கு உணவளிக்கவில்லை? ஆதமின் மகனே, தாகத்தோடு நான் வந்தேனே, ஏன் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை? ஹதீஸை கவனிங்க. ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேனே, ஏன் என்னை நலம் விசாரிக்கவில்லை? அடியான் கேட்பான், யா அல்லாஹ், நீ எப்படி பசித்தவனாக இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் பசியோரும் இடத்திலே வந்தானே, அவனுக்கு நீ உணவு கொடுத்தாயா? அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அதன் கூலியில் என்னை நீ பார்த்திருப்பாய். எங்க அல்லாஹ் கனெக்ஷன் கொண்டு வர்றான். தாகத்தோடு வந்தவன் தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய். நோயாளியை நலம் விசாரிக்க நீ சென்றிருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய். என்ன, இது இல்லாம அங்க போக முடியாது. நீ அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதைத்தான், அதனால்தான் துறவரத்தை தடை செய்தது. ஒருவாள் மக்களோடையே இல்லாம தனியா போய் இபாதத் செஞ்சுட்டே வாழ்றாரு. இவருக்கு இருக்கக்கூடிய கூலியை விட மக்களோடு கலந்து கொண்டு, மக்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் கலந்து கொண்டு இந்த இஹ்சானுடைய குணத்தோடு பழகுபவர்களுடைய கூலி மேல் அவர்களை விட